இங்கே இந்த ஊரில் சின்னசாமிங்கிறவர் அவசரமாக கிளம்பிட்டு இருக்காரு. எங்கே கிளம்புன்னு பார்த்தா எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் கடைசி அட்டன் பண்ணணும்னு போயிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே ஒருத்தர் வந்து தம்பி போகிறதும் போகிற சீக்கிரம் வந்து காரியத்தை முடிச்சு பார்ப்பான்னு சொன்னேன். இல்லை நான் கொஞ்சம் அவசரமாக போயிட்டு இருக்கேனே இதுதானே கடைசி அப்படின்னு சொன்னேன். தம்பியா வேறு வேலை இல்லைப்பா நீ தானே இப்போ வம்சமாக அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சின்னசாமிங்க வம்சங்கிறது வம்சமாக அவங்க தான் செய்கிறவங்க காரியம் செய்கிறவங்க இளங்களுக்கு காரியம் செய்கிறனால கொஞ்சம் போகிறப்ப முடிச்சுட்டு போப்பா சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்லி நம்மளால் கூப்பிட்டு போயிட்டா டக்குன்னு அந்த காரியத்தை முடிச்சுட்டு சரி நான் போகணும்னே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போகிறப்ப ஸ்கூட்டி வந்து ஐயோ தம்பி பெட்ரோல் போட மறந்துட்டேன் இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவன் அவசரமாக ஓடுறான். நீ யாரா போய் எக்ஸாம் எழுத போகிற அவன் கையில் வேணும்னே நிற்க வச்சு போயிட்டு அங்கே போய் எக்ஸாம் எழுதலான்னு போனேன். இல்லை தம்பி டைம் ஆகி போச்சு இல்லைண்ணே கடைசி அப்படின்னு சொன்னோன்னே அங்கே விடலை. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திரும்பி விடு இப்போ நமக்கு தான் அந்த காரியம் இருக்குல்லன்னு சொன்னேன். ஆனால் ஹீரோவோட தங்கச்சி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். என்னென்னு கேட்டால் ஊர் தலைவர் வந்து என் காரெல்லாம் இனிமேல் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுவிட்டா. ஏன்னா நம்ம மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அண்ணன் வந்து ஒரு மாதிரி ஆரம்பிச்சான். நம்மளும் தொழில் ஆரம்பிக்கலாம்னு வேறு தொழில் பார்க்கலாம்னு சொன்னோன்னே ஒரு மாடலாக வாங்கி பால் பண்ண மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு பால் பண்ண மாதிரி வச்சுட்டு எல்லா ஊருக்கும் போய் பால் சப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அப்பவும் நம்மளுக்கு கம்முன்னு இருப்பாங்களா. ஃபோனை போட்டுக்கிட்டு தம்பி அவன் யாருன்னு தெரியுமா அவன் கீழே ஆளுங்க அதுன்ட்டு பாலெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஃபோனை போட்டு சொன்னேனே யாருமே பாலெல்லாம் வாங்கலை உங்ககிட்டலாம் பாலை வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாலை வந்து ஒரு சாமி கல்லுக்கு ஊற்றி விட்டு அவன் பாட்டுக்கு தலைவருக்கு ஒரு செய்தி வருது. என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி உங்கள் அப்பா ஊர் தலைவரோட அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னேன். சரி போங்க போயிட்டு சின்னராஜா கூட்டுவாங்க அதாவது சின்னசாமி கூட்டுவாங்கன்னு சொன்னேன்னே நம்ம சின்னசாமி இதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட நிற்காமல் போயிட்டார். கூப்பிட்டு நிற்காமல் போயிட்டு சாமிக்கிட்ட போய் சத்தியம் பண்ணிட்டார். இனிமேல் இந்த வேலை செய்ய மாட்டேன்டா நான் வேறு வேலையை தான் செய்ய போகிறேன் இனிமேல் பால் பண்ண வேலை தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு சத்தியம் மட்டும் இதில் என்ன போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு யாரும் வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க. இந்த மாதிரி காரியம் பண்ணு சொன்னதுக்கு யாரும் கூப்பிட்டு பார்க்க நம்மளால் வரவே இல்லை. தம்பி நீ வந்து இது வரைக்கும் செஞ்சதே போதுங்க நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டோ வந்து ஆள்லாம் வச்சு அடிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதுக்கு மேலே ஓடக்கூடாதா அப்படின்னு காலைல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்னே அம்மா நீங்கள் வெளியே போங்கம்மான்னு சொல்லிட்டு நம்மளால் உள்ளே வச்சு அடி வந்து வைக்கிறாங்க. ஏன்னா இவன் வந்து நம்ம ஊர் தலைவரோட மச்சான் மாமன் மச்சான் மாதிரி ஏன்டா இந்த மாதிரி காரியம் பண்ணால் போக மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுன்னு அதுக்கப்புறம் எஸ்பி ஆறாரு. எஸ்பி வந்தோடனே உன்னைய பற்றி எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு அவர் ரிலீஸ் பண்ணி விட்டுன்ட்டு ஏன்னா இவர் எஸ்பி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் நீ யார் ஊர் தலைவர் யார் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஊர் தலைவர் வந்து எஸ்பி கிட்ட சவலை கட்டிக்கிப்பா அவன் வந்து எங்கள் அப்பாவுக்கு மட்டும் வந்து காரியம் பண்ணலன்னா அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நீ என்ன விட மாட்டேன்னு சொல்லுது உங்கள் அப்பா தூக்கி மார்ச்சில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கேஸை வந்து கோர்ட்டில் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கேஸை கோர்ட்டில் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து அவங்க அப்பாவை தூக்கின்னு மார்ச்சில் போட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டு கோர்ஸுக்கு போட்டு கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எதுவுமே இது வந்து சமமான ஆளுங்க ஒரே தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டாருன்னா என்னை வந்து என் வேலையை செய்ய விடுங்க என்னை சுதந்திரமாக விடுங்க அப்படின்னு சொல்லி என் ஊரில் எனக்கு பிடிச்ச வேலையை செய்ய விடுங்கன்னு சொன்னோன்னே கோர்ட்டும் அவருக்கு ஃபார்வராக வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த வேலையை இந்தந்த வேலை இந்த கீழ் ஜாதியும் செய்யணும் இந்தந்த வேலை மேல் ஜாதியும் செய்யணும்னு சொன்னோன்னு ஊர் தலைவரோட பையனே அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி காரியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரியம் பண்ணி அவங்க அப்பாவை புதைச்சாங்க. அப்புறம் ஹீரோட பையன் அன்பின்ஸ் போடப்போ ஊர் பேருன்னு கேட்டப்போ என்ன ஜாதின்னு கேட்குறப்ப தமிழ் குடிமகன் சொல்லிட்டு இந்த படத்தை ஹாப்பியாக முடிச்சிருப்பாங்க.